இயேசுதான் ஆவியாக வந்தாரா, வேறு தேற்றவா என்று ஏன் சொல்லப்படுகிறது? சரி, யோவான் 14 அதிகாரம் 17 19 இது நீங்க புரிந்து கொள்ளுங்க. யோவான் 14 அதிகாரம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை நல்லா கவனிச்சு நீங்க பார்க்க வேண்டும். யோவான் 14:17 வாசிக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். லிசன், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது உலகத்துக்கு இவர் கொடுக்கப்படவில்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு கொடுக்கப்படல. உலகம் பாத்தீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது, புரிந்து கொள்ளவும் மாட்டாது, அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இயேசு அப்படி கிடையாது. இயேசு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்காக, கவனிங்க, இயேசு இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட்டவர். இயேசு வரும்பொழுது சீஷரும் பார்ப்பாங்க, யோவான் ஸ்நானனும் பார்ப்பான், பிலாத்தும் பார்ப்பான், அவரை திட்டுறவனும் பார்ப்பான், மூஞ்சில துப்புறவனும். அப்பதான் கவனிங்க, அவர் உலகத்துக்காய் கொடுக்கப்பட்டவர். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியா அந்த இயேசு மகிமையில இந்த மேல போயிட்டு ஆவியாய் வராரு அப்படின்னு சொன்னா அவர் இந்த உலகம் என்ன பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதான் 17வது வசனம். பாருங்க 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்றாரு. திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்துல யார் பேசுறா? மனுஷனா இந்த உலகத்துக்காய் கொடுக்கப்பட்டு எல்லாரும் பார்க்கிற இந்த மனுஷனாகி இயேசு பேசுறாரு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க அடுத்த வசனம், இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, 19வது வசனம், இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். 19வது வசனத்தை திரும்ப கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு திரும்ப வரும் பொழுது, அல்லது இரண்டாம் வருகையில வரும் பொழுது உலகம் அவரை காணுமா அல்லது காணாதான் ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். உலகம் அவரை காணும். வாசிச்ச என்னைக்கு வாசிச்சோன்னு எனக்கு தெரியல. குத்தினவர்களும் அவரை எப்போ வாசித்தோம்? நம்ம போன சண்டே பிரேயர்ல இல்லையா? அதாவது குத்தினவர்களும் அவளை எல்லாரும் பார்ப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குத்தினவர்களும் பார்ப்பாங்க. இப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, மின்னலை போல அவருடைய வருகை மனுஷக்கு மின்னலை போல இருக்கும். ஃப்ரம் திஸ் எண்ட் டு தட் எண்ட் எல்லாரும் ஏத்துல இருக்கிறவங்க பார்ப்பார்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இயேசு வரும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா 19வது வசனத்தை அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை. இது ரகசிய வருகையோ அல்லது இயேசு கிறிஸ்து வருகிற இரண்டாம் வருகையோ இது குறிக்கல. எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் ஆவியாக என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நாளில நான் வருவேன், உங்களை திக்கற்றவர்களை விட்டுற மாட்டேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு சொல்லுகிறதை அந்த வார்த்தை குறிக்குது. அதுல சந்தேகம் இருந்தா நீங்க திரும்ப கேளுங்க. இது இரண்டாம் வருகையை குறித்து பேசுகிற வார்த்தை அல்ல. இரண்டாம் வருகை அவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் அப்படின்ற மீனிங்கே அதுதான். என்ன, அவர் வரும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முடக்கிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது. அவர் வந்துட்டாரு, என்னது ஆவியாய் வந்துட்டாரு. இரண்டாம் வருகை கிடையாது, ஆவியா வந்துட்டாரு. கொஞ்ச நாள்ல என்ன தெரியுமா, எக்ஸாக்ட்லி 10 நாள். ஆக்சுவலா எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா அவர் மரித்த பிறகு ஒரு உயிரோடு எழுந்து பரவரி போன பிறகு 10 நாள்ல பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துல நான் உங்களை திக்கற்றவர்களா 1 மாசம் 2 மாசம் உங்களெல்லாம் திக்கற்றவர்களா விட்டது கிடையாது. 10 நாள்ல அவர் என்ன பண்ணாரு, பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அவர்கள் மத்தியிலே திரும்பவும் இறங்கினார். சரி, ஓகே. 19 பாத்தீங்கன்னா இவ்வளவு கிளியராய் காணப்படுது. 20 சொல்றார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களுக்கு இருக்கிறதே அந்நாளிலே உணர்வு. எப்ப? பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது. சரி, அப்ப வந்தவர் இயேசுதானா அப்படின்னு சொன்னா சந்தேகமே இல்லாம இயேசுதான். புரியுதா உங்களுக்கு? சரி, இதுல சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 3:17 நீங்க வாசிங்க. அந்த வசனம் உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்கும். 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு சொன்னா இது வேற ஒரு கர்த்தரை என்ன பண்ண முடியாது, நம்ம கிறிஸ்தவர்கள் காமிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு வசனங்கள்லாம் அவ்வளவு தெளிவாய் காணப்படுது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் 8:6, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு நாமும் உண்டாயிருக்கிறது. 2வது பகுதி, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அப்படி சொல்றது.
அதுல எந்த பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. புரியுதா? இதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கேட்டீங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் என்னன்னா, இயேசு கிறிஸ்துன்னு ஒரே கர்த்தர். அப்போ வேதத்துல நமக்கு கர்த்தர் என்று சொல்லவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இப்ப 2 கொரிந்தியர்ல இப்ப நம்ம வசனத்தை வாசிச்சோம், 3:17 கர்த்தரே ஆவியான ஒரே கர்த்தர் தான் உண்டு. இப்ப இங்க சொல்லுது வசனம் கர்த்தரே. எப்ப எந்த நாட்கள்ல? இது அப்போஸ்தலருடைய நாட்கள் தான் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுது. கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது. அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நமக்குள்ள வந்தவர் வேற ஒருவர் கிடையாது. ஏன்னா இந்த டீச்சிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, இது ராங் டீச்சிங் ஆயிடும். எப்படின்னா, இயேசு ஒருத்தர், ஆவியானவர் வேற ஒருவர், அல்லது பிதா வேற ஒருவர் அப்படின்னு சொன்னா, நம்மளை அறியாமே நம்ம வெவ்வேறு தெய்வங்களை என்ன பண்றோம், அல்லது வெவ்வேறு ஆவிகளை நம்ம என்ன பண்றோம், வைக்கிறோம். வெவ்வேறு ஆவிகளை நம்புகிறோம். வெவ்வேறு ஆவியா ஆண்டவரை நம்ம பிரிக்கிறோம் என்று சொல்லி அது அர்த்தமாகிவிடும்.